சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் கணவரை பலி கொடுத்துவிட்டு 2 பெண் பிள்ளைகளுடன் நிர்கதியாய் தவிக்கிறார் ஒரு தாய். எதிர்காலம் குறித்து அவரது துயர நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு நாள் கூலி 500 ரூபாய் மட்டுமே. குடும்பத்தை காப்பாற்ற தனக்கு தெரிந்த அந்த வேலையை தொடர்ந்து செய்து வந்தார் அழகர்சாமி. கர்ணம் தப்பினால் மரணம்தான். ஆனால் கர்ணம் தப்பித்தான் போனது. வெடி விபத்திற்கு பிறகு கிடைக்கப்பெற்றதோ இதோ இந்த உடல் உறுப்புகள் மட்டுமே. காலையில் பணிக்கு சென்றவர் இரவில் இப்படியா வீடு திரும்ப வேண்டும்? துணையை இழந்த மனைவி, தந்தையை இழந்த 2 பெண் பிள்ளைகளின் வலியை விவரிக்க வார்த்தைகள்தான் உண்டா? சிவகாசி அருகே கீழத்திருத்தங்கல்லில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதில் ஒருவர் மத்திய சேனை பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி. அழகர்சாமி பாப்பாத்தி தம்பதிக்கு 13 மற்றும் 11 வயதில் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் விபத்து ஏற்பட்ட சுதர்சன் பட்டாசு ஆலையில் வேலை செய்து வந்துள்ளனர். கடந்த வியாழனன்று ஏற்பட்ட வெடி விபத்தில் பாப்பாத்தி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அழகர்சாமி குறித்து எந்த தகவலும் இல்லாமல் இருந்தது. அப்போதே பாப்பாத்தி அதிர்ச்சி நிலைக்கு சென்று விட்டார். விபத்து பகுதியில் கைப்பற்றப்பட்ட மனித முதுகு மற்றும் கால் பகுதிகளை மனைவி பாப்பாத்தி அடையாளம் கண்ட பிறகே அவை அழகர்சாமியின் உடல் உறுப்புகள் என உறுதி செய்யப்பட்டு அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. கிடைக்கப்பெற்ற அந்த உடல் பாகங்களை உடற்கூறு பரிசோதனை செய்த பின்னர் அவை பாப்பாத்தியிடம் ஒப்படைக்கப்பட்டன. வாழ்வில் இடி விழுந்ததும் அவர்களது வீட்டில் சோகம் குடிகொண்டு விட்டது. தந்தை இனி வரவே மாட்டார் என்பதை உணரும்போது இந்த 2 பிள்ளைகளும் உள்ளுக்குள் வெம்பி அழுது வேதனையை கடத்த தெரியாமல் தவிப்பதை காணும்போது மனம் கணக்கிறது. கடைசி எதையும் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. எப்படிமா மீண்டும் பட்டாசு தயாரிப்பு வேலைக்கு செல்ல விரும்பாத பாப்பாத்தி தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனக்கு ஏதேனும் ஒரு வேலையை அரசு வழங்க வேண்டும் என உருக்கமுடன் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அவர் இருந்தாயத்தினால எனக்கு 500 சம்பளத்தில் குடும்பத்தை ஓட்டி கொண்டு வந்தோம். இப்போ அவரும் கிடையாது. அதனால எனக்கு எதனால ஒரு வேலைகளை ரெடி பண்ணி கொடுங்க சார். நான் பைராஸ்க்குலாம் போக முடியாது. ஏன்னா நான் மட்டும்தான் என் பிள்ளைகளுக்கு இருக்கேன். நான் தான் என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கேன். அதனால எதனாலும் கவர்மெண்ட் மூலம் எதனா நீ போக மாட்டேன் சார். நான் போனேன் அப்படி என் பிள்ளைகளுக்கு யார் இருக்கா? கணவரை இழந்து பெண் பிள்ளைகளுடன் நிற்கதியாய் நிற்பதாக கதரும் பாப்பாத்தி அவர்களின் எதிர்காலத்தை கருதி தேற்றிக்கொள்ள தவிக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.